ராமம் ரத்னமயே பீఠே சஹசீதம் நவேசயது. வால்மீகி ராமாயணத்தின் யுத்த காண்டத்தின் இறுதியில் வசிஷ்டாச்சாரியர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த கட்டம் வருகிறது. அப்போது வால்மீகி கூறுகிறார், ராமனுக்கும் சீதைக்கும் அயோத்தியா நகரத்தின் பட்டம், கோசல தேசத்தின் பட்டம் என்று மட்டும் கூறக்கூடாது. அனைத்து குணங்களுக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராமனுடைய உயர்ந்த பண்புகள், அந்த பண்புகள் அனைத்தையும் ஒரு அரசு, ஒரு நாடாக உருவகப்படுத்தி கொண்டால் பண்பு எனும் நாட்டுக்குத்தான் ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகிறான். ராமனுடைய பண்புகள் வெளிப்படுகின்றன, பிரகாசமாக விளங்குகின்றன என்றாலே அதுக்கு அருகில் சீதாதேவி இருக்க வேண்டும். அதனாலதான் ராமம் ரத்னமயே பீఠே சஹசீதம் நவேசயது. சீதையை கூட அமர்த்தி ராமனுக்கு வசிஷ்டாச்சாரியர் பட்டாபிஷேகம் செய்தார். இப்போது அந்த சீதையைத்தான் ராமன் பிரிந்து துன்பப்படுகிறான். சீதையை மீட்டு கொடுக்கும் பொறுப்பு ஆஞ்சநேயர் ஹனுமானிடத்தில் உள்ளது. அவர் தன்னால் ஆன வரைக்கும் சுற்றுமுற்றும் தேடி பார்க்கிறார், ஆனால் கிட்டவில்லை. அந்த ஆஞ்சநேயரை, அவரால் தேடிப்பட்ட ராமனை ரொம்ப அற்புதமான திருக்கோலத்தில், முகத்தில் கிளி கொஞ்ச, கைகளில் குயில் கொஞ்ச என்று எப்படியெல்லாம் புலவர்கள் எழுதுவார்களோ அதை போல முகத்தில் அழகு தவழ பாப்பாநாயக்கம் புதூர் கோதண்டராமசுவாமி கோயிலில் ராமனை தரிசிக்க இருக்கிறோம். இதோ மூலமூர்த்தி ராமன். அவர் கைகளில் நன்கு வளைந்த வில், சாமான்யமா நேர வில் பார்த்திருக்கோம், ஒரே வளவோட வில்லு பார்த்திருக்கோம், ஆனா பல வளவுகளோட வில். அந்த வளைந்த வில்லோடே ராமச்சந்திரன் எழுந்துருளி உள்ளார். கிட்டக்கு போய் அவருடைய திருமுகத்தை தரிசிக்கிறோம். என்ன புன்சிரிப்பு, எவ்வளவு ஆனந்தம்! அவர் கண்களில் தான் அடியார்கள் பேரில் எத்தனை அருள்! கண்ணனே கீதையில சாதிக்கிறார், பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா. ஒரு ஞானியனிடத்துல நான் ரொம்ப பிரீத்தி செலுத்துறேன் அர்ஜுனா, அவர் திரும்ப எங்கிட்ட பிரீத்தி எவ்வளவோ காட்டுறார். நான் வைக்கிற பிரீத்தி உயர்ந்ததா அல்லது ஒரு பக்தன் பகவானிடத்துல வச்சிருக்கிற பிரீத்தி உயர்ந்ததா? இது பெரும் போட்டி. நாமெல்லாம் நினைச்சிருக்கிறது நம்மளை விட பெருமாளுக்கு தான் பிரீத்தி. ஆனா பெருமான் சொல்றது, என் பக்தன் என்னை விட அதிகமாக பிரீத்தி காட்டுகிறான். அந்த பிரியம், அந்த அன்பு, அந்த கருணை அது முகத்துல ததும்ப இங்க ராமனை தரிசிச்சுக்கிறோம். பக்கத்திலே பல சாலக்கிராமங்கள் உள்ளன. சாலக்கிராம கற்கள் கண்டகி நதியில் உற்பத்தியாகி ஓடி வருபவை. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்கு கீழே புதையுண்டு வரி வரியான திருக்கோலத்தோடு இருப்பவை. அந்த சாலக்கிராம கற்களில் நான் வசிக்கிறேன்னு ஸ்ரீமன் நாராயணன் கூறியுள்ளார். அவர்கள்லாம் திருவாராதனத்தில் எழுந்துருளி உள்ளார்கள், சேவித்துக் கொண்டோம். அடுத்து ஹனுமான் அஞ்சலி ஹஸ்தத்தோட ராஜா தலப்பாகையோட இருக்கார். கையை கூப்பின்னு இருக்கார். தலையில பார்த்தா ராஜாவுக்குரிய தலப்பாகை. நமக்கு தோணும் கையானா கூப்பி இருக்கு, ஆனா தலையில மட்டும் தலப்பா வச்சுட்டு இருக்கார். ராஜான்னு சொன்னா கை கூப்பிட்டு இருக்கலாமானால் இது ராஜா வச்சுட்டு இருக்கிற தலப்பாறை இல்ல. ராஜாவுக்கு யார் சேவகம் புரிகிறாரோ அவரும் ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாமா? நம்ம சில இடத்தெல்லாம் பாக்குறோமோ இல்லையோ, இப்ப கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வரா, அப்ப அவர்களுக்கு கூட வர்றவாள்லாம் இன்னபடி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளோ இல்லையோ, கையில தடி பிடிச்சுட்டு இருப்பா, இப்படி நீண்டதா போட்டு இருப்பா, ஒன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி எல்லாம் இருந்தா அதுக்குன்னு ஒரு பெருமை. அந்த பெருமை தான் இப்ப ஆஞ்சநேய சுவாமிக்கு. ராமனுக்கு சேவகம் பண்ண போறோம்னா அதற்குரிய அலங்காரத்தை நம்ம பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களே சரி, ஏன் சுத்தமா இருக்கணும், எப்பவும் முகம் கழுவி கொண்டு, புஷ்பம் வைத்து கொண்டு, நெத்திக்கிட்டு கொண்டு அழகா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். எண்ணெய் வடிந்து கொண்டோ, எப்போதும் அழுது வடிந்து கொண்டோ, நன்னா ட்ரெஸ் பண்ணிக்காமலோ இருக்கக்கூடாது. இவர் என்ன சொல்றார்? எதுக்கு இப்ப நான் அதெல்லாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? இது எதுக்காக சொல்லல, ஆகம சாஸ்திரமே சொல்றது. வீட்டில் இருக்கிற ஸ்திரீகளே கூட எப்படி இருக்கணும் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கார். சுத்தமா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், சிரிச்சுன்னு இருக்கணும். ஏன் தெரியுமா? வேற யாருக்காகவும் இல்லை. இப்போ இது பிள்ளைக்காக, பொண்ணுக்காக, கணவனுக்காக, மாமியாருக்காக எல்லாம் அப்புறம். எல்லாத்த விட இந்த பெண் சமைத்துத்தானே பெருமாள் சாப்பிட போறார். அவர்கள் இல்லத்தில் இருக்கும் பெருமாளுக்கு இவதானே நைவேத்தியம் பண்ணணும். அதே போல இவள் பூ தொடுத்து தான் அவர் சமைச்சுக்கிறார், இவள் சந்தனம் அரைச்சுத்தான் அவர் ஏத்துக்கிறார்.
அப்ப சந்தனத்தை சமர்ப்பிக்க போறச்சே, பூவை சமர்ப்பிக்க போறச்சே, பிரசாதம் தத்யோதனம், பொங்கல், புளியோதரை அதை சமர்ப்பிக்க போறச்சே, எப்பேற்பட்ட பெருமானுக்கு சமர்ப்பிக்க போறோம்? உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்திக்கு நான் வேலை செய்ய போறேன்னா அதற்குரிய ட்ரெஸ் வேண்டாமா? நான் சுத்தமா இருக்க வேண்டாமா? நான் அழுது படிஞ்சுண்டு இங்க கறி பூசிண்டு இங்க தார் பூசிண்டு அப்படின்லாம் போனா பெருமான் பார்க்க மாட்டாரா? பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி கிட்ட கேட்பார், என்ன உன் இனமான பெண்களை நீ நன்னா பாத்துக்க வேண்டாமோ? லக்ஷ்மிக்கு சுருக்கு நாயிடும். நாம எவ்வளவு ஒழுங்கா எல்லாரும் இருக்க சொல்லியிருக்கோம், ஏன் இவர்கள் வரும்போது இதை போல நன்ன ஆடை அலங்காரம் பண்ணிக்காம வரா? அதனாலதான் வீட்டுல இருக்கிற குல ஸ்திரீகள் எல்லாம் எப்பவும் தெளிவா அலங்காரம், நான் சொல்றதுக்கு அப்படியே தங்கமா போட்டு இருக்கணும், ஓஹோன்னு களிம்புகள்லாம் பூசி இருக்கணும்னு சொல்லல. சுத்தமா இருக்கணும்ங்கிறது முக்கியம். இப்ப மனமும் சுத்தமா இருக்கணும், சரீரமும் சுத்தமா இருக்கணும், சிரிச்சுன்னு இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அழுது வடியக்கூடாது. அது இருந்தா தான் பெருமாளுக்கு பிடிக்கிறது. ஏன்னா அவருக்கு நாம சேவகம் பண்ண போறோமே, அது பண்ண போறச்சே அதற்குரிய நன்னா ஆடை அலங்காரம் அத்தோட போனாத்தானே நன்னா இருக்கும். ரொம்ப பெரியவரிடத்துல போறச்சே அதுக்கு தகுந்த மாதிரி தானே போகணும். அதுக்கு தான் இங்க ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா தலப்பாகை வைத்துக் கொண்டு ராம கைங்கரியத்திலே எழுந்துள்ள இருக்கார். இதோ உற்சவமூர்த்தி, முகம் அழகு, கிளி கொஞ்சுகிற அழகுன்னு தான் சொல்லணும். உற்சவரும் கையில வில் வச்சுட்டு இருக்கார், வெகு வளைந்த வில், வில்லு ரொம்ப வளைந்து. உற்சவரை பார்த்தா அவரும் திருபங்கி ரூபத்தில் இருக்காரோ, வில்லு அதை விட நிறைய வளைந்து இருக்கிறதோ என்னும் அழகு. பக்கத்தில் ஹனுமான் கதையை கையில் இடுக்கி கொண்டு, குறுக்கே கதை இடுக்கின்னு இருக்கார். நன்கு வனக்குடைத்தவனரி வழி நின்று புறநெறி களக்கட்டுன்னு அழ்வாருடைய பாசம். நன்ன தலைய வணங்கின்னு இருக்கார். வணக்கம் நாள் இப்படி நிமிர்ந்து இப்படி வணங்கி பார்த்திருக்கோமோ இல்லையோ, இவர் தலையோட இப்படி வணங்கிட்டு இருக்கார். அதுவே ஆச்சரியம். அப்ப வணக்கத்தோட இருக்கிற ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு இருக்கார், கதையை இடுக்கி பிடித்துள்ளார். உற்சவ மூர்த்திகள், உற்சவரையும் சேவித்தோம், மூலவரையும் சேவித்தோம். கண்ணுக்கே விருந்தாய் மனத்துக்கே ஆறுதலாய் இந்த திருக்கோயிலை தரிசித்தோம். இந்த நினைவோடே இனி ஹனுமான் என்ன நடவடிக்கையில இறங்குறாருன்னு பார்ப்போம். அவர் அசோகவனத்துல தான் பக்கத்துல தேடிட்டு இருக்கார், இன்னும் உள்ள போல. அது அருகில எங்க இருப்பாள்னு தேடி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. தாபசோவா பவிஷ்யாமி நியதோ விருக்ஷமூலிகா 13வது சர்க்கத்துல இருக்கும். நான் திரும்பியும் போக முடியாது, இங்க இருக்கேன், தவ வேடத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். மரம் காய் கனி வேர் இதுல எத்தையானு சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து போகிறேன். வினாசோ பகவோ தோஷாக ஜீவன் பிராப்னோதி பத்ரகல். நான் என்ன நானே கொன்று கொண்டால் ஆத்மஹத்தி தற்கொலைங்கிற பாப்பம் வரும். அதுவும் நான் செய்யறதல்ல, ஏதோ காட்டுல திரிஞ்சுட்டு போறேன், அங்க இருக்கிற பழங்களை சாப்பிடுற சாதி தானே நான். அப்ப அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போறேன். எப்பவாவது வாய்ப்பு கிடைக்கும் நாள் ராவணனை மட்டும் கொன்னுடணும். அவனாலதானே இத்தனை ஆபத்தும். நான் இங்க தங்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய இலக்கு மனசுல வச்சுட்டு இருக்கேன். ராவணனை பார்த்து சமயத்துல அழிச்சுடணும். வினாசே ஏவம் பகுவிதம் துக்கம் மனசா தாரயன் பகு ராவணம் வா வதிஷ்யாமி தசக்ரீவம் மகாபலம் காமமஸ்து கிருதா சீதா பிரத்யாச்சீர்ணா பவிஷ்யதி. சீதையை அழைத்து போனதற்கு பழி தீர்க்க வேண்டும். அதற்காக ராவணனை அழிச்சிடுவோம். யாவத் சீதாம் ந பஷ்யாமி ராமபத்னியும் யசஸ்வினியும். ஏதுவரை நான் ராமபத்னியான புகழ்மிக்கவளான சீதையை பார்க்கவில்லையோ அதுவரை நான் திரும்ப போக மாட்டேன். தாவதேதாம் புரியும் லங்காம் விச்சினோமி புனః. அவ கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த லங்கையில தான் தேட போறேன். கிடைக்காத போயிட மாட்டா என்று நினைத்தவர் ராகவனை இப்ப பார்க்க முடியல, சீதை இப்ப பார்க்க முடியல, சீத விருத்தாந்தத்தை ராகவனிடத்துல சொல்லவும் முடியல. அமர்ந்து மறுபடியும் தங்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் ஒன்னா கூட்டிக்கிறார். சக்தி இழந்த சக்தி அப்படியே ட்ரெயின் ஆயிருக்காரோ இல்லையோ, அந்த மனச்சோர்வை நீக்கி கொண்டு நினைக்கிறார், இதுவரை தேடி தேடி பார்த்து எதனால சீத்தை கிடைக்கல, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். என்னால் ஒரு தப்பு பண்ணிருக்காரு, நான் தேடுறேங்கிற எண்ணத்தோட தேடி இருக்கார். நான் தேடுகிறேன்னு சொன்னா பெருமானுக்கு பிடித்தமில்லை, அவர் அருளுகிறார்னு சொன்னா தான் பிடிக்கும். நம்ம முயற்சியை விட அவன் அருளைத்தான் பெருமானும் விரும்புகிறான். இது கண்டிப்பா எல்லா அப்பா அம்மாவிட்டையும் இருக்கிறது தானே. குழந்தைகள் இருக்கா, குழந்தையா கேட்கணும்னு எதிர்பார்ப்பாளா, நாமா பண்ணணும்னு நினைப்பாளா? ஒரு குழந்தைக்கு எல்லாமே தான் தாங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த தாய் நாம தான் குழந்தைக்கு பண்ணணுங்கிறாளே. எவ்வுயிர்க்கும் தாய் பெருமான். அதனால நாம வேண்டுவதை விட அவராகத்தான் பண்ணணும்னு விருப்பப்படுறார். ஹனுமான் இங்க பண்ண ஒரு சின்ன தப்பு என்ன, நாம தேடுறோம்ங்கிற எண்ணம். தேட வந்துட்டார், கைங்கரியம் பண்றார், தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கார். ஆனா அதை புரியும் போது நாம் தேடுகிறோம் நினைத்தாரோ இல்லையோ, அது தப்பாகிவிட்டது. அவளாக காட்டிக்கொள்ள போகிறாள், அவளாக வெளிப்படுவாள்
என்று கூறினா இந்த ஆபத்தே இருந்திருக்காது. இகைவ நிகதாகாரா வத்ஸ்யாமி நியதேந்திரியா சம்பிரதாஸ்யாமி ராமாய சித்திமிவ தபஸ்வினே சமுகூர்த்தமிவ தியாத்வா. ஒரு முகூர்த்த நேரம் உட்கார்ந்தார். தான் என்னென்ன சிந்தனை பண்ணிருக்கமோ அதை அத்தனை ஒரு தரம் அசை போட்டார். திரும்பி போறது, போகாதது, இருக்கிற இடத்துல உயிரை விடுறது, உயிரை விடாம காய்கனிகளை சாப்பிட்டு வாழறது, வாய்ப்பு கிடைத்தா ராவணனை கொன்னுடுறது, இத போல எல்லா ஆப்ஷன்ஸ் இத்தனை இருக்கும் இல்லையோ, இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு கையை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யா பமோஸ்து சந்திராக்னி மருத்கணேப்யா. வணக்கம் வணக்கம் நமஸ்காரம். நமோஸ்து ராமாய, என் வணக்கம் ராமனுக்கு உரித்தாகுக. சலக்ஷ்மணாய, லக்ஷ்மணனுக்கு சேர்த்து உரித்தாகுக. தேவ்யை தஸ்யை ஜனகாத்மஜாயை, அந்த தேவியான சீதாதேவிக்கு வணக்கம் உரித்தாகுக. நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியா. ருத்ரன், இந்திரன், யமன், அக்னி, இது முதலால எல்லாருக்கும், வாயு கடவுள் அனைவருக்கும் வணக்கம். நமோஸ்து சந்திர அக்னி மருத்கணேபியா. சந்திரனுக்கு, மருத்து காற்றுக்கு, கணங்களுக்கு, மேலும் உண்டான அக்னிக்கு, சதேபியஸ்து நமத்கிருத்வா சுக்ரீவாயச்ச மாருதி. இங்கிருந்த இடத்திலிருந்தே சுக்ரீவ பெருமானை குறித்து வணங்கினார். இந்த வணக்கம் ஆன அப்புறம்தான் இழந்த மொத்த மனதும் வந்துடுச்சு. என்னென்ன பலத்தை இழந்திருந்தாரோ அதை மொத்தத்தையும் ஆஞ்சநேயர் திரும்ப பெறுகிறார். அவர்கள் எல்லாரையும் குறித்து தியானித்துக்கிறார். எப்ப ஆபத்து வந்தாலும் பரமாபதமாபன்னா, எப்ப ஆபத்து வந்தாலும் மனசா சிந்தைய ஹரி, மனத்தால ஹரிய நினைக்க வேண்டும். இவர் ஹரியையும் நினைக்கிறார், ஹரி தேவியையும் நினைக்கிறார், தன் அரசனான சுக்ரீவனையும் நினைத்தார். பிரம்மா ஸ்வயம்பூ பகவான் தேவாச்சைவ தபஸ்வினா சித்திம் அக்னிச்ச வாயுச்ச புருஹூதச்ச வஜ்ரபிருத். அக்னி, வாயு, பிரம்மா, ருத்ரன், வருணன், குபேரன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ரட்சிக்கட்டும். நான் சீதையை தேடுவதற்கு உதவி புரியட்டும். வடக்கே குபேரன், கிழக்கே இந்திரன், தெற்கே யமன், மேற்கே வருணன். இவா 4 பேர் தான் திக்பாலகர்கள்னு சொல்லுவா. இந்த 4வரும் சேர்த்து சீதை எனக்கு காட்டி கொடுக்கட்டும். அஸ்வினௌச்ச மகாத்மானவ் மருத சர்வையேவச்ச தாஸ்யந்தி மமையே சான்யே ஆப்யதிருஷ்டா பதிகோச்சராக. எனக்கு நேர கண்ணு தெரியல, இப்போ எங்க சீதை உட்காண்டிருக்காள்னு புரியல. ஆனா சம்பாதி சொன்னது ஞாபகம் இருக்கு, இந்த இடத்துக்குள் தான் சீதை சிறப்பட்டிருக்காள். அப்போ இந்த தேவதைகள் உதவி பண்ணித்தான் எனக்கு சீதையை காட்டணும். சீதையா உதவி பண்ணி அவள் அருள் இருந்தால் தான் நான் இனிமே பார்க்கறதுக்கே முடியும். நான் முயன்றேன்னு சொல்ல போவதில்லை, அவன் அருளால். குரத்தாழ்வான் சாதிக்கிறார், ஹே வரத சரணமிதி வச்சோபி மேனோதியாத். வரத தவகலு பிரசாதாதிருதே. வரதராஜ பெருமானே, காஞ்சி தேவ பெருமாளே, உன் அருள் இல்லாமல் போயிருந்தால், தவகலு பிரசாதாதிருத்தே, உன் பிரசாதம் உன் அருள் இல்லாம போயிருந்தால் என் நாக்கு புரண்டு சரணம்னு ஒரு வார்த்தை வந்திருக்குமான்னு. நான் சரணம்னு சொல்லணுமே, நாக்கு புரளமே. நாக்கு புரள்றத உள்ளம் ஒத்துக்கணுமே. உள்ளமும் உடலும் நாக்கும் புத்தியும் இது இத்தனையுமே ஒன்னா இருக்கணும். அப்பதான் சரணம்னே சொல்ல முடியும். அப்ப நாம சரணம்னு சொல்லுவது கூட அவன் அருளாலேன்னு இருந்தால், ஆஞ்சநேயர் நானே தேடுறேன்னு நினைச்சிருக்கலாமா? தப்பு தெரிஞ்சுட்டார். க்ஷுத்ரேண ஹீனேன நிருஷம்சமூர்த்தினா சுதாருணாலங்கிருத வேஷதாரிணா பலாபிபூதா க்ஷபலா தபஸ்வினி கதன்னுமே திருஷ்டி பத்தேத சா பவேத். அப்படி தான் எதுவும் சாப்பிடாம இருந்திருப்பளோ, சீதை ஒருவேளை ரொம்ப இழைத்து போயிருப்பளோ, என்ன நிலைமையில இருப்பளோ தெரியலையே. அந்த சீதையை உடனடியாக நாம சேவிக்கணும். நாம் பிரயத்தனப்பட்டு சேவிக்கணுங்கிறத விட அந்த சீதை தானாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளட்டும். அவள் எங்கிருக்கிறாள்ங்கிற அனுகிரகத்தை எனக்கு புரியட்டும், நான் அவளை சேவிக்கணும். என்ன ஆஞ்சநேயர் சீதையை நினைத்துக் கொள்ளுகிறார். நினைத்த மாத்திரத்தில் புது உத்வேகம் வந்தது. அசோகவனம் பக்கத்தில் இருக்கிறது கண்ணப்பட்டது. அங்கு போய் தேடுவோம் என்று இறுதியாய் அசோகவனத்துக்குள் புகுகிறார். நாமும் அவருடன் பாப்பாநாயக்கன் புதூர் கோதண்டராமரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.